இன்னொரு கேள்வி இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ நான் ஓடிபியை வந்து நான் போட்ட பிறகு தான் அது ஆக்டிவேட் ஆகணும். அப்போ நான் வந்து செய்யலை, வேற ஒரு சாஃப்ட்வேர் செய்யுது அப்படின்னா எப்படி இந்த ஓடிபி வருது, எப்படி ஜென்ரேட் ஆகுது, எப்படி வந்து அது? அதைத்தான் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி கேட்கிறாரு. 18 மாதமாக கர்நாடகாவில் இருக்கிற சிஐடி போலீஸ் வந்து அவங்க வந்து 18 அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. 18 தடவை ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. நீங்கள் அந்த டெலிட் செய்யப்பட்டதுக்காக வந்த அந்த மெசேஜோட ஐபி அட்ரஸ், அப்புறமா போர்ட்ஸ், டெஸ்டினேஷன் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறமா இந்த ஓடிபி ட்ரையல், இதெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் கொடுங்க. அந்த நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கிடைக்கும். அதெல்லாம் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் ஐடி வேலை தெரிஞ்சவங்க அதெல்லாம் பண்ண முடியும். 2023 வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிப்ரவரி 2023 வந்து இவங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு, அதுக்கப்புறம் மார்ச் 23 அவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுறாங்க. சிபிசிஐ அவங்க சிஐடி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க வந்து ஆகஸ்ட் 23 ஒரு ரிப்ளை தருது. அந்த ரிப்ளை எப்படி இருக்குன்னா, உப்புக்கும் இல்லாம உரப்புக்கும் இல்லாம எதுவுக்கும் இல்லாம அவங்க வந்து ரிப்ளை தராங்க. நீ கேட்ட, நான் ஏதாவது உனக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம மோடிகிட்டயோ இல்ல மோடி பக்தர்கள்ட்டையோ என்னப்பா அந்த திட்டம் என்ன ஆச்சுன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிம்பாங்க, நம்ம எல்முருகன் சொன்ன மாதிரி. அதே மாதிரி அங்க கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம தகவல்களை சொல்லியிருக்காங்களே தவிர இவங்க கேட்டதை வந்து இவங்க தரல. அதுக்கப்புறமா ஜனவரி 24லயும் இதே மாதிரி மறுபடியும் இசிஐட்ட வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அந்த ஐபி அட்ரஸ் கொடுங்க, அந்த டெஸ்டினேஷன் பாட்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த ஓடிபி ட்ரையல் கொடுங்க, இதெல்லாம் கேட்டுருக்காங்க. செப்டம்பர் மாசம் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் 18 ரிமைண்டர் அடிச்சிருக்காங்க. 18 ரிமைண்டர் அடிச்சும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதோட பதிலே சொல்லலை.